SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை. தமிழகத்தின் 22 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களையும் தருவதற்காக இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் லோகநாதன். வணக்கம் லோகநாதன். அந்த 22 மாவட்டங்கள் என்னென்ன, வானிலை ஆய்வு மையத்தின் அறிக்கை தொடர்பாக நீங்க விரிவாக பதிவு செய்யலாம். குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு 4 மாவட்டங்களுக்கு கனமுதல் அதிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி இந்த மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட்டும் கூட விடப்பட்டது. இந்த மாவட்டங்களுக்கு 4 பேரிடர் மீட்பு குழு சென்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக தற்பொழுது 22 மாவட்டங்கள் என்னென்ன என்பதை பார்ப்போம். திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நாகப்பட்டினம், கோயம்புத்தூர், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம், காரைக்கால், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இதனுடைய கூடுதல் தகவல் என்னவென்றால் ஒரு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் காற்றும் வீசக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி லோகநாதன். SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை.